ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வம் ஆகிய யாசுவா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை பார்த்துக்கிறேன். நாளிலே யோவான் எழுதிய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வரையும் பார்க்கிறோம். John, Gospel according to St. John, chapter 17, verses 14 to 20. 14 யோவான் எழுதிய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14 20 வரை. பக்கம் 153. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். Thank you, sister. பரிசுத்த வேதாகமத்திலே மொத்தம் எவ்வளவு அதிகாரங்கள் இருக்கிறது? 66 அதிகாரங்கள் தானே கேக்குறீங்க? 66 அதிகாரம். 66 அதிகாரம் 1189. மற்றவங்கள அதனால வித்தியாசம் நான் மியூட் பண்ணிட்டேங்க. எவ்வளோன்னு சொல்லுவாங்க. வேற யாரும் சொல்லணும். ஜெனிடா நீங்கள்லாம் தெரிஞ்சவங்க, சொல்லாதவங்க சொல்லணும். ஆச்சா சிஸ்டர், ஜெனிடா சிஸ்டர், விஜயா சிவங்களாம் மற்றவங்களாம் எல்லாம் சொல்லணும். 66 புஸ்தகங்கள் 1189 அதிகாரங்கள். இந்த 1189 அதிகாரங்கள்ல இது ஒரு விசேஷித்த அதிகாரம். பூமிக்கு தேவன் ஒரு லட்சணத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அது பழுத்து வர வேண்டிய நேரத்துல அது பழுக்கும்படிக்காக கொடுக்கப்பட்ட இந்த பழத்தெல்லாம் பழுக்கிறதுக்காக தேவன் ஒரு சீதோஷ நிலையை கொடுப்பாரு. காய் பழமா இருக்கு. அதே போல தேவனுடைய ரட்சணம் பழுப்பதற்கு இது அங்கே ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு தருணம். அருமையான ஒரு ஜெபம். தேவகுமாரன் பூமியிலே மனுஷனாய் வந்து எல்லாத்தையும் எப்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன்னு அழகா சொல்றாரு. இந்த அதிகாரத்தை சில பாகங்களா பிரிச்சுக்கணும். முதல்ல ஒரு ரிப்போர்ட், அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாரு, அதுக்கு பிறகு ஒரு இன்டர்செக்ஷன் பிரிச்சு பார்க்கணும். பார்க்குறப்ப இதுல மொத்தம் 26 வசனங்கள் இருக்கு. அந்த 14வது வசனத்துலேருந்து 20வது வசனத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் எல்லாமே முக்கியம். இதுல ஆண்டவர் பிரத்யட்சமா பிதாட்ட என்ன சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன். 4வது என்ன சொல்றாரு, பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். யோவான் 4வது அதிகாரம் 34வது சொல்லி பாருங்க.
என்னை அனுப்பி உழைச்சிருக்க 34. 129. யாஸ்வாமேசியா அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. போஜனத்தை பத்தி என்ன சொல்றாரு? பிதா அவருக்கு நியமித்த, பிதாவாகிய தேவன் அவருக்கு நியமித்த கிரியையை செய்து முடிப்பது. அப்ப போஜனத்தை முடிச்சேன்றாருங்க. நம்மளாம் டெய்லி போஜனத்தை முடிக்கிறப்ப கூட, இந்த பயத்துக்கேட்ட போஜனம் முடிக்கிறப்ப கூட தேவனே நன்றி சொல்றோமா? ஆரம்பத்தில் ஜெபம் பண்றோம், ஆரம்பத்தில் ஜெபம் பண்றோம், முடிகிறப்ப நன்றி பண்றீங்களா? பண்ணீங்களா? ரொம்ப rare. தவிர முதல்ல ஸ்டார்டிங் பண்ணிடுறோம், பின்னால சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே வேற வேலை பார்க்கணும். இது இந்துக்கள் குறிப்பா பிராமின் சொல்லுவாங்க. என்னன்னா அன்னதாத்தா சுக்கி பவா. என்ன அர்த்தம்னா, எனக்கு அன்னம் கொடுத்தவரே, அவங்க வந்து எப்படி தேவனுக்கு சொல்றதில்ல, எனக்கு அண்ணன் சாப்பாடு ஆகாரம் கொடுத்தவரே சுக்கி பவா, நீங்க நல்லா இருக்கணும். ஆனா நமக்கு யார் கொடுக்கிறது? உங்களது என்ன தேவை என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். கொடுத்த அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். முதல்ல நன்றி சொல்லி அதை ஆச்சரியப்படி கேட்கிறோம். முடிஞ்ச உடனே அப்படி தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜபத்துல இவர் போஜனத்தை முடிச்சேன்றார். 4வது வசனத்துல அதை பத்தி தான் இங்க விளக்குறார். என்ன 14 இருந்து 20 வரைக்கும் அதை சொல்றார். நான் உம்முடைய வார்த்தைகளை அவளுக்கு கொடுத்து. வார்த்தை ஏன் அவர் கொடுக்கிறாரு? வார்த்தை ஏன் கொடுக்கிறாரு? வார்த்தையை கொடுக்கிறேன், கொடுத்தேன் என்ன அர்த்தம்? அவரையே கொடுக்கறது தான் வார்த்தை. வார்த்தையை கொடுத்தேன், நான் உம்முடைய வார்த்தையை அவளுக்கு கொடுத்தேன். வார்த்தையை கொடுக்கணும். வார்த்தை தான் ஜீவன் இருக்கிறது, ஆவியாயும் உண்மையாயும். இவங்க யாருக்கெல்லாம் கொடுத்தங்கிறாரு? ஆதாமின் சந்ததியில வந்து அத்தனை பேர் யூதர்கள் தான் முதல்ல கொடுத்தாங்க. ஆனா இப்ப இறங்கி இவரு குமாரன் வந்து எல்லாருக்கும், ஆதாமில வந்தவங்க எல்லாருக்கும் அந்த வார்த்தையை அப்படியே முதல்ல கானானிய ஸ்திரீகளை சொல்றாரு, காணாமற் போன இஸ்ரவேலருக்காக மட்டும். ஆனா இவர் செய்ய போது எப்படி? உடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா ஆதாமுக்கு நீர் கட்டளை கொடுத்தீர், மீறி போயிட்டாங்க. இந்த மீறி வந்த சந்ததியில வந்த இந்த ஜனங்களிலே இவர்களுக்கு நான் உடைய வார்த்தைகளை கொடுத்தேன். அந்த முந்தின நான் என்ன பண்ணான்? அதான் என்ன பண்ணான்? கீழ்படியாத முடிக்கு போனால, வார்த்தை கேட்காத முடி, கட்டளை கீழ்படியிலையே. அதான் எப்படி? போஜனம் அவனுக்கு அப்பவே தெரியும், ஜனங்கள் போஜனத்துல ஊஞ்சிருவாங்க. அதுதான் ஆண்டவர்கிட்ட கூட அந்த போஜனத்தை தானே நம்மளே அப்படித்தானே தப்பாம கரெக்டா அடிக்கிறோம் இந்த சந்ததி. அதனால அப்படி ஆயிடுச்சு. அதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமா பாருங்க. பக்கம் 231. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிப்பார். அப்போ இந்த போஜனத்தை அவன் வேண்டாத என்ன போஜனம் போல இருக்கணும் தேவன் கொடுத்தாரு. அதை விட்டுட்டு இவன் கண்களுக்கு பார்வைக்கு தெரிய என்ன எப்படி இருக்குது? அது எப்படி இருந்தா அந்த கனி? கண்களுக்கு இன்பமாகவும் கண்களுக்கு இன்பமா இருக்குது. இன்பமா
எப்படி என்ன போட்டிருக்கு பாருங்க. 3 அதிகாரம் எடுங்க. என்ன சொல்றான்? அழகா இருந்தது, கண்களுக்கு அழகா இருந்தது. இல்ல, 3 காரியம் இருக்குது பாருங்க. இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது. புத்தியை அதான் ரொம்ப முக்கியம். 3 காரியம் என்னன்னா, புதிப்புக்கு நல்லது. ஒரு நிமிஷம், நல்லது, புதிப்புக்கு நல்லது. 2:16 என்ன சொல்றாரு? ஆதியா 2:16 2:16 சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். புசித்தனா அன்னைக்கு சாகவே சாவாய். இது என்ன சொல்றது? அது எப்படி முதல்ல என்ன சொல்றது? என்னது? புதிப்புக்கு நல்லது. அப்ப இது எது விரும்பித்த? மரணத்தை. ஒரு கேள்வி பிரதர், ஒரு நிமிஷம். மரணத்தை விரும்புகிறது. தேவன் என்ன சொல்லிட்டாரு? புசித்தா அன்னைக்கே செத்து போயிடுவேன். ஆனா ஜனத்து வந்து புசிப்புக்கு நல்லது. அப்ப புசிப்புக்கு நல்லதுன்னா அப்ப புதிப்பு எதை விரும்புறது? மரணம் தான். மரணத்தை விரும்புகிறது. தேவனை விட்டு விலகி போறதுதான் அதை கேட்கறது. மனு குலத்துக்கு அது கொடுக்கும். என்ன கேள்வி யோசாஸ்டர்? இல்ல அது ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதை புசித்த நாளில். ஆனா எபிரேயர் 5ல வந்து பால் உண்ணுகிறவன் இன்னும் குழந்தையாவே இருக்கிறான், நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாத இருக்கிறான், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞான விதரங்களுக்குடையவர்களுக்கு பூரண உள்ளதா இருக்குது. இப்ப அது ஏன் நன்மை தீமை இதுக்கும் அது நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க வேணான்னு சொல்றாரு இல்லையா? ஆனா இங்க வந்து நன்மை தீமை இன்னதென்று அது என்னது? பயிற்சியின் பலமான ஆகாரம். பலமான ஆகாரம் என்னது? வார்த்தை தான். அப்ப அது இருந்தா தான் நமக்கு நன்மை தீமை என்னன்னு தெரியும். இல்ல இப்ப அங்க சொன்னது நன்மை தீமைன்றது அது என்னது? அது வெறும் பழத்துக்கு மாத்திரம் சொன்னாரா? ஆமா, அவர் விளக்கின விருட்சம். அது அவர் விளக்கின கனி. அது வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க? அவர் நிர்வாணிகளா இருந்தும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியாது இருந்தார்கள். நிர்வாணம் வந்த பிறகுதான் நன்மை தீமை என்று தெரிஞ்சிருது. ஓகேயா? சரி. இப்போ இந்த ஸ்திரீ சொல்றதுல முதல்ல எதை விரும்பினாவா? புசிப்புக்கு நல்லது. அப்படின்னு அர்த்தம் மரணம். அவர் டிக்ளேர் பண்றான் வாயில. புசிப்புக்கு நல்லதும் என்ன சிஸ்டர்? ரிப்பீட் பண்ணி பிரதர். புசிப்புன்றது மரணம் இல்ல சார். 3:6 வாசிங்க. நல்லதும் இருக்குல்ல, அந்த புசிப்புன்றது நீங்க மரணம்ன்றீங்களான்ற? இல்ல சிஸ்டர், புசிப்புக்கு நல்லதுன்னு இந்த ஸ்திரீ சொல்றா. ஆமா. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? புசிச்சா மரணம். ஓ புரியுது புரியுது. ஓகே. அப்ப மரணம் நல்லதா தோன்றது அவளுக்கு. ஓகே ஓகே. தேவன் மரணம் சொன்னதா நீ நல்லதுன்ற ஆப்போசிட்டா. ஓகே. அது சொல்லுது, பிசாசு சொல்லுது. அதனாலதான் இவ சொல்றான். சரி, அடுத்த காரியம் பார்வைக்கு இன்பம். பார்வைக்கு இன்பம். பார்வைக்கு இன்பம். முதல்ல அவங்க எப்படி இருந்தாங்க? பார்வைக்கு
மகிமையா இருந்தாங்க. மகிமை தேவன். அப்ப அதை காட்டிலும் என்ன இன்பம்? வேற ஒண்ணுமே இல்ல. அப்போ அது தேவன் கொடுத்ததை தவிர, தேவன் கொடுத்த கட்டளை தவிர விளக்குனது காரியம் நமக்கு பார்வைக்கு எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். தேவன் விளக்கின ஒரு காரியத்தை, அந்த காரியம் நமக்கு பார்வைக்கு எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். சொல்றாங்க ஸ்ரீ, பார்வைக்கு இன்பம். புரியுதா? முதல் காரியம் தெளிவா? ரெண்டாவது காரியம் என்ன சொன்னா? பார்வைக்கு இன்பம். தேவன் சொல்றாரு, அது அந்த பக்கம் புதுக்கு நாள சாகவே சாப்பாடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ அதை பத்தி ஏன் யோசிக்கிற? அந்த பக்கமே போக கூடாது. முதல்ல பாக்குறான், பார்வைக்கு எப்படி இருக்கு? பார்த்துட்டு எல்லாம் யோசிச்சுதான் படிக்கிறான். அப்போ தேவன் சொல்றப்ப நம்ம அந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தா தேவன் விளக்கினது நம்ம பார்வைக்கு இன்பமா தான் இருக்கும். அப்ப இவருக்கு மரணம் எப்படி இருந்தது? இன்பமாய் இருந்தது. எல்லாருக்கும் புரியுதா? அப்ப பார்வைக்கு இன்பம். அப்ப நம்ம தேவன் மேல, அப்போ இது அப்போ தேவன் என்ன வளர்க்கிறாரோ, தேவன் என்ன மூடுறாரோ அதை நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு எப்படி இருக்கும்? மாம்ச பிரகாரமா இருக்கிற பையன் மாம்சமாயிட்டான். மாம்சமா இருக்கிற பையன் எப்படி இருக்கும்? ரொம்ப இன்பமா தான் இருக்கும். ஆனா அது என்ன ஆகும்? பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை சம்பவிக்கும். பேதுரு தான் வாசிக்கணும். அப்ப ரெண்டாவது காரியமும் அதுதான், பார்வைக்கு இன்பமும். மூன்றாவது காரியம் தான் பார்க்க போறோம். மூன்றாவது என்னது? உச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. இங்கிலீஷ்ல வாசிங்க அந்த போர்ஷன் மாத்திரம். மூணாவது இங்கிலீஷ்ல மாத்திரம் வாசிங்க. மூணாவது மாத்திரம். When woman saw the fruit of the tree grew for good and pleasing to the eye and also to enjoy from the meat, she took some and ate. No, she also gave some. ஸ்டார்டிங் வந்து போட்டிருக்கு, when the woman saw that fruit of the tree was good for food, pleasing to the eye, second, and also desirable for gaining wisdom போட்டிருக்கு. desirable இது என்ன இல்லையா? And a tree to be desired to make one wise. Desire for gaining wisdom. Tree to be desired to make one wise. Desired. ஒரு நிமிஷம். நூத்தி 6ஆம் சங்கீதம் 23ஆவது 24ஆவது பாருங்க. குறிப்பா 24. பக்கம் 738. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அந்த இடம் எப்படி? இச்சிக்கப்படத்தக்க இல்ல. இங்கிலீஷ்ல வாசிங்க. தேவன் விரும்பின தேசத்தை இங்கிலீஷ்ல வாசிங்க. Therefore he said that he would destroy them. Had not Moses chosen. Only verse 24. Then they despised the pleasant land. They did not believe his word. They may
When they despised the pleasant land, they did not believe his word. பிளசன்ட் லேண்ட் பிரதர். pleasant land வருது. அப்படிதான் அது அந்த லேண்ட் தானே தேவன் கொடுத்தாரு. இவங்க அந்த லேண்ட வந்து வேணான்ட்டாங்க. 24 வார்த்தை விசுவாசம். They despised. KJV என்ன வாசிங்க? Jesus sir. எங்க அதிகாரம்? 106 சங்கீதம் 24 வசனம். Then they despised the pleasant land. அதேதான் வருது. They didn't believe his promise. They despised the pleasant land. Pleasant land. இது மூல பாஷையில என்னன்னா இதே வார்த்தை தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்க? ஆதியாகமத்துல. அது எப்படின்னா இச்சிக்கப்படத்தக்க தமிழ்ல இருக்கு. இச்சிக்கப்படத்தக்க விரும்பப்படத்தக்க. விரும்பப்படத்தக்கன்னு நான் சொன்னேன். விரும்பப்படத்தக்க அது மாத்திக்கங்க. டிரான்ஸ்லேஷன் எரர். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் விரும்பப்படத்தக்க இச்சைன்னு சொல்லவே கூடாது. தப்பான டிரான்ஸ்லேஷன். விரும்பப்படத்தக்க அது பிளசன்ட்ன்றது இருக்குது. அது வந்து கொஞ்சம் மேலிருந்து வரான்னு வார்த்தை. அது மூல பாஷை பார்த்தா டிசையர்ட். இப்ப ஆதியா 3 அதிகாரம் போயிடுவோம். அங்க என்ன சொல்றாங்க? தெரிவிக்கிறதுக்கு விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. இப்போ புத்தியை தெரிவிக்கிறது. தேவன் இவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு? எல்லாத்தையும் புத்தி கொடுக்காம இருந்துருப்பாரா? ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஆனா 3 காரியத்துல என்ன பாக்குறேன்னா அந்த 3 தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த ஜீவன் எல்லாத்தையும் விட்டுட்டு மரணத்தை விரும்பினார். அப்போ தேவன் கொடுத்த கட்டளைக்கு பதிலாக தேவன் என்ன சொன்னாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. எங்கேயா நீங்க போய் செத்துப்போன்னு சொன்னாரா? நல்ல வாழுங்க, சந்தோஷம், பூமியை பழுகி நிரப்புங்க. ஆனா பிசாசு சத்தத்தை கேட்கிறப்ப என்ன ஆயிடுது? நாசமா போயிடுவான். இந்த 3 காரியங்களும் நம்மளை எங்க கொண்டு போய் விடுறது? மரணத்துல கொண்டு போய் விடுறது. தேவ வார்த்தையை அவன் உதாசீனப்படுத்தி மரணத்தை அவன் சுதந்திரத்துக் கொண்டான். அதான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 1:21 என்ன சொல்றாரு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அது ஆத்ம சாவு இல்லை, சரீரத்தை பற்றி தானே சொல்றாரு. சரீரத்துல உங்களோட கூட இருக்குது, உங்களை விட்டு பிரிந்து அவரோட இருப்பது. ஆனா இதுல எதுவும் தெரியல, ஆனா நெருக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு அந்த சரீர மரணத்தை பற்றி தான் சொல்றாரு. அது ஆத்ம மரணம் இல்லை. அப்போ ஏன் சாவு எனக்கு ஆதாயம்னா என்ன? சரீரத்துல மட்டும் நேரம் அவர்கிட்ட போயிட போறேன். அப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் வாழறதெல்லாம் அதுக்காக, கிறிஸ்துக்காக. நான் மரித்தனா அவரோட கூட இருப்பேன். அதான் பவுல் சொல்றாரு. அப்போ வார்த்தையை உதாசீனப்படுத்தி மரணத்தை விரும்பினா, ஆனா இங்க என்ன பண்றாரு ஆண்டவர் வந்து எந்த வார்த்தையை மனுக்குள்ள உதாசிச்சதோ அந்த வார்த்தை தேவனே உங்களுக்கு நான் அந்த வார்த்தையை கொடுத்தேன். வார்த்தையை கொடுத்தேன்னு அப்படி அந்த பைபிளே வா, அப்படியே வா, பழைய ஏற்பாடு முழுக்கவா. தண்ணியே கொடுத்தது, பழைய ஏற்பாடு முழுக்கவா. தண்ணியே கொடுத்ததுதான் வார்த்தையானவரே தண்ணியே கொடுத்தார். இந்த வார்த்தையை கொடுத்தேன்றதை எப்படி சொல்றாரு?
அதாவது நீங்க மலை பிரசங்கத்தை எடுங்க, பிரசங்கிட்டாருன்னா எல்லாருக்குமே. மலை பிரசங்கத்தை எடுங்க. பக்கம் 7. தமது வாயை திறந்து போதித்தார். முதல்ல 5வது அதிகாரம். பாருங்க. நியாய பிரமாணத்தையானால் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். சரி, நேரம் 21வது வாங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 27வது பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். போறோம். அப்புறம் 33வது. அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை தேவன் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 38வது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 43வது. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் பழைய ஏற்பாடெல்லாம் சொல்றாரு. இதேதான் பவுல் பாருங்க, நான் மேசியா பின்பற்றது போல என்னை பின்பற்றலாகின்றார். பவுல் என்ன சொல்றாரு? எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் சொல்றது அப்படியே. அப்போ இதெல்லாம் சொல்றாரு. ஆனா இங்க அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அப்ப அவங்க கேட்டிருப்பாங்க. அதனால கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப உங்களுடைய வார்த்தைகளுக்கு கொடுத்தேன் அப்படின்றது என்னது? அதான் பார்க்க போறோம். உங்களுடைய வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் வந்திருக்கேன் 17-14. நான் உலகத்தான் நல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் 3வது அதிகாரம். யோவான் 3வது அதிகாரம் 31வது பாருங்க. பக்கம் 128. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். 8:23 பாருங்க. பக்கம் 138. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. சரி, அப்ப பரத்திலிருந்து வருகிற என்ன பேசுறாரு? பரத்துக்குரிய காரியங்களை பேசுவார், பூமிக்குரிய காரியங்கள் அல்ல. புரியுதா? 3:31 8:23 சேர்த்து பாக்குறப்ப பரத்திலிருந்து வருகிற என்ன பண்ணுவாரு? பரலோக காரியங்களை தான் பேசுவார். 15 கூட, யோவான் 15 கூட ஒரு வசனம். யோவான் 13 பாருங்க. என்ன பிரதர் கேட்கல? யோவான் 3:12. 3:12 பிரதர். பக்கம் 127. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனா எப்படி விசுவாசிப்பீர்கள்? அப்ப பரம காரியத்தை சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். ஏன்னா அடுத்த வசனத்துக்கு சாட்சிடுறது. அடுத்த வசனம் 13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. போறோம். அப்போ பரத்திலிருந்து வருகிறவர் பரத்துக்குரிய காரியங்களை பேசுகிறார். பூமியிலிருந்து உண்டானவன்
பூமிக்குரிய காரியத்தை பேசுகிறான். இப்போ கொலோசியர் 3 போங்க. முதல் 4 வசனம் வாசிங்க. 277. மேசியாவுடனே கூட எழுந்ததுண்டானால் மேசியா தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்படின்னா ஒரு நிமிஷம், அப்படின்னா என்ன? பூமிக்கு திரும்ப அதை வாசிங்க சிஸ்டர். பூமியில் உள்ளவைகளே அல்ல. நீங்கள் மேசியாவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் மேசியாவுடன் கூட எழுந்ததுண்டானால். எப்ப மேசியாவுடன் எழுந்துகிறோம்? பேப்டிசம், ஞானஸ்தானத்துல. அப்ப என்ன ஞானஸ்தானத்துல? பழைய மனுஷன் புதைக்கப்படுகிறான். அப்போ புதைக்கப்பட்ட பின்பு நாம் எதை தேடணும்? பரலோகத்துல இருக்கிறதுதான் மேல இருக்கிறது. ஏனென்றால் உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்குதுன்றார். நம்முடைய ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போதுன்றாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்ப பார்த்தாலும், சில பேர் எப்ப பார்த்தாலும் பூமி கடலக்காரன் தான் பேசியிருப்பாங்க. அதான் சொல்றோம் லூக்கா 21:34 என்ன சொல்லி பாருங்க. உங்க இதயங்கள் பெருந்திட்டி வசனம் 21:34 பக்கம் சொல்லுங்க. போல 116. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கு. என்ன இருக்குது? பெருந்திண்டி. கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துமே. பெருந்திண்டினா நல்ல சாப்பாடு, அழகா கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துமே. பண்ணுவாருன்னு இருக்கு. பெருந்திண்டி அது எதுவும் இந்த பூமி கட்ட காரியம். பெருந்திண்டினாலும் அப்புறம் லௌகீக கவலைகள்னா உலக எல்லா கவலையும். அது என் சொந்தம், என் பந்தம், என் வீட்டு கல்யாணம், என் வீட்டு எல்லாம் சீமந்தம், எல்லாம் வளகாப்பு, எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஒரு குறைச்சலும் கிடையாது. இந்த மஞ்சள் நீராட்டு விழா என்னென்னதான் பண்றாங்க. எங்களுக்கு அவனுக்கு வித்தியாசமே கிடையாது. என்ன அவங்க ஐயரை கூட்டு மந்திரம் சொல்றாங்க, நாங்க பாஸ்டர் கூப்பிட்டு ஜோமன் வாசிங்க. எதிர 6 அதிகாரம் 21 வருஷம் வாசிங்க. பக்கம் 596. அப்படியே சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த இஸ்ராயேல் புத்திரரும் இஸ்ராயேலின் தேவனாய யாவே தேவனை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்து அனைவரும் அதை புசித்து. எதை புசித்து? பஸ்காவை. புரியுதா? புரியுது. அப்போ பஸ்காவை புசிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? 6:21 அசுத்தத்தை விட்டு வரணும். அசுத்தத்தை விட்டு வரணும். அசுத்தத்துல உட்காந்தீங்கன்னா பஸ்கால கை வைக்கக்கூடாது. பஸ்கால கை வச்சீங்கன்னா அசுத்தத்துக்கு போக கூடாது. பாட்டு பாடினால சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்ப அசுத்தம் என்னை நினைக்குமே. அப்போ தேவன் எது அசுத்தம்னு சொன்னாரோ அது நமக்கு அசுத்தம். தொடாத. இப்ப நம்ம பூமிக்குரிய லௌகிக இதெல்லாம் தான் மாட்டிட்டு இருக்கிறோம். இதுதான் பாரம் அடைகிறோம். கேட்டா அப்ப எனக்கு ஃபேமிலியே வேண்டாமா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வேண்டாமா, எனக்கு சொந்தமே வேண்டாமா? யார் எனக்கு சொந்தம், யார் எனக்கு பந்தம், யார் எனக்கு ஃபேமிலி? இது நம்ம அழகா பிரேயர் மீட்டிங்ல உட்காரப்ப சொல்லுவோம். என் பரலோகத்தை பிதா அதை சேர்த்து அதுபடி செய்யறவே என் தாயின் சகோதர இருக்கிறான்னு சொல்லுவோம். சொல்லி முடிஞ்சு எல்லாம் கேட்டு யாவேதேவன் ஆசிரியத்தில் மக்கா கடவர் ஆசிரியர் கூடி முடிஞ்சு எழுந்து போன பிறகு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடும்?
யார் சொன்னா யார் பண்ணாலும் ஓடியும். யாரையும் நம்ம வெறுத்து ஒதுக்கல. பட் முதல்ல நம்ம சொந்தம் யாரு? அவர் என்ன கட்டளை கொடுத்தாரு பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஆண்டவர் பரலோகத்துல தேவனுக்கு சமமா இருக்கிறத விட்டு எல்லா விட்டு இறங்கி வந்தார். வந்தோட பூமியில வந்து வேஷம் போட்டாரோ? இல்லவே இல்லை. நான் எங்கேருந்து வந்தோம், தனக்கு என்ன காரியம் கொடுக்கப்பட்டது அத மாதிரி அந்த சிந்தை தான் நமக்கு. அந்த சிந்தை தான் இருக்கணும். இந்த சிந்தத்தை விட்டு எங்க மச்சான் வீட்டுக்கு போறேன், எங்க மாமா வீட்டுக்கு போறேன். பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன நியமிச்சு கொடுத்தாரோ அது உள்ளதான் அவர் பண்ணாரு. நீ போ வேண்டாங்களா, ஆனா மருத்துவத்தங்கள் மருத்துவோட அடக்கம் பண்ணப்பட்ட நீ எழுந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கின்றார். நம்ம லௌகிகத்தெல்லாம் மாட்டினா தப்பு முடியாது, மாட்டிப்போம். எவ்வளவு நாள் சொல்லணும்? இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆகஸ்ட்ல ஏதோ நடக்க போகுதுன்ட்டு. என்ன நடக்க போகுது? கடாரி எது பண்ண போறாங்க? கிடாரி ஒரு ட்ரையல் பார்த்துட்டாங்க. எச்சரிக்கிறேன், இனி காலம் செல்லாது. அதாவது அந்த காலத்துல சொன்னா ஒரு புலி வருது, புலிக்கு வருதுன்னு ஒரு கதை வருது, வரவே வராதுன்னு எல்லாம் அசந்துருவாங்க, தப்புன்னு வந்துடும். நிஜமாவே வந்துச்சு, நடக்க போகுது. அப்போ ஆண்டவரே கதை தட்டு உங்களை அறியாண்டவர் அக்கிரம செய்கிறார். உங்களுடைய போஜனம் பண்ணினோமே நான் உங்களை அறிய. அப்படிலாம் சொல்ல, அக்கிரம செய்யக்காரே உங்களுக்கு தெரியாதுங்க. அது சொல்லியிருக்காரு, புத்தி உள்ள கணிகைகள் அதை சொல்லியிருக்காரு. அது லூக்கா ஆசாஸ் உள்ளது, மத்த இடத்துல அது ஊழியக்காரனை பத்தி. இது வந்துட்டு எல்லாரும் பத்தியும். புத்தி இல்லாத கணிகளை பார்த்து சொல்றேன், புத்தி இல்ல இல்ல நான் உங்களை அறியாண்டுவேன். காலம் சொல்லாது, ரொம்ப சமீபமா இருக்குது. அந்த லௌகிக காரியங்கள்லாம் நம்ம மாட்டிக்கவே கூடாது. மாட்டினா இதுலயே இருந்துட்டு போகலாம். அவர் தாயில முடியாது. அவர் எப்படி வந்தாருன்னா என்ன பண்ணாரு? பூமியில எங்க டென்ட் அடிச்சாரா, வேஷம் போட்டாரா? கிடையாது. என்ன அவர் சொன்னாரோ செஞ்சுட்டு போயிட்டே இருந்தார். தேவன் அவரை எழுப்பிட்டார். நம்மளையும் தேவன் மர்மமாக எழுப்பணும். ஒரே வழி அவர் நம்ம காட்டிய வழி பிரிச்செடுக்கணும். நீ ஒன்று அனலாயாதில் குளிர வாந்தி பண்ணி வாயில வாந்தி பண்ணி போடுவேன்ற. காலம் செல்லாது. நான் உலகத்தான் நல்லாது போல. நான் எங்க இருந்து வந்தேன்? நான் மேல இருந்து வந்தேன். எனக்கு அதுதான் இந்த பூமிக்கரிய காரியங்கள் அல்ல, அவர்களும் உலகத்தான் நல்ல. அப்ப அவர் என்ன செஞ்சாரோ அதேதான். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தீமையிலிருந்து காக்கிறதுக்கு என்னது? அந்த தீமையில விழுந்தானே, எதை விளக்கினால தீமையில விழுந்தா? நல்லது, நன்மையை விதைக்கலாம். போஜனம், நீதிமொழிகள் ஜீவனை விளக்கினதுனால தீமைகள். நீதிமொழிகள் 14:22 பாருங்க. 14:22 14:22 பக்கம் 775. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அதே 16:6 பாருங்க. பக்கம் 776.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். யாவே தேவனுக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமைக்கு விலகுவார்கள். பாருங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். 14:22 என்ன பார்த்தோம்? நன்மை யோசிக்கல என்ன கிடைக்கும்? கிருபையும் சத்தியம். அப்படின்னா என்ன ஆகும்? பாவம் நிவர்த்தி ஆகும். புரியுதா? நன்மை யோசிகளுக்கு பாவம் நிவர்த்தி ஆகும். பாவ நிவர்த்தி. தீமை யோசிகளுக்கு பாவம் வரும், விடுவாங்க. ஏன்? அவங்க தேவனுக்கு பயப்படுறது இல்லை. தேவனுக்கு பயப்படுறதில்லை. அவங்க தேவ பயம் உள்ளத்துல இருக்கணும். இருந்தா நாம் எப்பொழுதும் கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொண்டு பாவம் நம்ம இப்படி கடந்து போயிடும். நம்மளை மேற்கொள்ளாது. அது 16லயே பாருங்க பிரதர், 14-16 பாருங்க, நல்லா இருக்குது. அது ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனும் மூர்க்க கொண்டு துணிகரமா இருக்கிறான். துணிகரமா போய் அதிகமா செய்வான். எப்படி ஏசா என்ன பண்ணான்? துணிகரமா சேஷ்டப்படுகிற பாவத்தை யாக்கோபு கூப்பிட்டு, ஐயோ அந்த அந்த கானானி பெண் கொள்ளாத, இஸ்மாயில பெண் கொள்ளாத, எனக்கு கஷ்டமா இருக்கணும்னு போய் இன்னும் போய் கட்டிக்கிறான். மூர்க்கத்தனம். தேவன் தடுத்தாருன்னா அப்படியே விட்டுணும். அதுக்காக உடனே தேவன் எதிராக செயல்படுறது. இப்ப நான் உலகத்தார் நல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ நீங்க தீமை உலகத்துல அவங்களை எடுத்துட்டு நான் வேண்டிக் கொள்ளல. தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறேன். எப்படி தீமையிலிருந்து காக்குறது? உங்களுடைய வார்த்தைகள். அதுதான் வார்த்தையை கொடுத்தேன்ற. அதான் வார்த்தையை கொடுத்தேன்ற. திரும்ப தான் பாருங்க. முதல்ல என்ன? 14ல உடைய வார்த்தைகளை கொடுத்தேன், நான் உலகத்தை அல்லாது போல. 14ல தான் சொல்றாரு. 16 மறுபடியும் சொல்றாரு, நான் உலகத்தை அல்லாது போல. அப்போ 14ஆம் வசனத்தை முதல் பகுதி வார்த்தையை கொடுத்தேன், நான் உலகத்தை அல்ல, அவங்களும் உலகத்தை அல்ல. 16ல மறுபடியும் என்ன சொல்றாரு? நானும் உலகத்தை அல்ல, உலகத்தை அல்ல. நடுவில் என்ன வச்சிருக்கிறாரு? 15ல தீமை என்னோட காக்கும்படி வேண்டிக் கொடுக்கிறேன். தீமை காக்குறது எப்படி? எப்படி? அவர்களுக்கு நன்மையை யோசித்து கிருபையும் சத்தியமையும் பெருகு அவர்களுக்கு பெருகுப்படும் பண்ணிக்கு தேவன் செய்றார். நீதிபதி பாக்குறோம் இல்லையா? இப்ப கிருபையும் சத்தியம் எப்படி வந்தது? குமாரன் மூலமா கொடுத்ததுனாலதான் ஆண்டவர் தான் வந்தது. யோவான் 1 பார்க்கிறோம். யோவான் 1:14. ரீட் பண்ணவா பிரதர்? வாசிங்க. 14 வாசிங்க, 17 வாசிங்க. பக்கம் 124. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். போறோம். இப்போ 17 வாசிங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் யாஸ்வா மேசியாவின் மூலமாய் உண்டாயின. அப்ப கிருபை சத்தியம் வருதுனால என்ன ஆகுது? பாவம் நிவர்த்தி. பாவம் நிவர்த்தி. அப்ப அதான் சொல்றாரு, நீர் உலகத்தை எடுத்து வேண்டிக் கொள்ளாமல் கிருபையும் சத்தியமாக வார்த்தை 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 வார்த்தையை கொடுத்த வார்த்தை தான் இருக்கிறாரு. மறுபடியும் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ இவர் கொடுத்த வெறும் ஓல்ட் டெஸ்டமென்ட் அது மாதிரி இல்லை. அது மாத்திரம் இல்லை. என்னது இவர் கொடுத்த? நான் வார்த்தையை கொடுத்தேன். என்னது? நானே அந்த ஜீவ வார்த்தையே கொடுக்கிறேன். பிதாவை என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். 19வது தான் சொல்றேன். 19வது என்ன சொல்றாரு? 19ல அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அப்ப என்ன அப்படியே நான் அர்ப்பணிக்கிறேன். அப்ப முழுக்க 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 என்னன்னா, நான் என்னையே கொடுக்குறேன். உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்தேன். என்ன அர்த்தம்? நான் என்னையே கொடுத்துட்டேன்.
அதான் 4வது நாள் பூமியில நியமித்த காரியம் செய்து முடித்தேன்றார். நான் என்னையே தத்தம் பண்ணிட்டாங்க. என்ன அன்பு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மொத்த வேதனைகளா இருக்கட்டும், அந்த 6 மணி நேர வேதனை. மூன்றாம் மணி வேலையிலிருந்து 6ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலையிலிருந்து 9ஆம் மணி வேலை. அந்த ராத்திரி முழுக்க உண்டாத ராத்திரி முழுக்க சொல்ல போனா தேவகுமாரனுக்கு வந்த நாள்ல இருந்து பிறந்தப்ப என்னாச்சு, ஏரோத வந்து கொலை பண்றாங்க, பொண்ணு போடுறேன்னு சொல்றாரு. அது முடிஞ்சு திரும்ப வந்தப்ப கலிலேயர் போக நசரத்துக்கு போறாரு இல்லையா? ஆமா ஆமா போறேன். நசரத்துல என்ன பண்றாங்க? நசரத்துல லூக்கா 4வது அதிகாரத்துல அந்த உச்சியில கொண்டு போய் சாப்பிட்டால பாக்குறாங்க. என்ன 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 அவரு எப்ப பார்த்தாலும் தூஷம். அவனை என்ன பயத்துக்கு தலைவன் பிசாசுகளை போட்டு ரிஜெக்ஷன். யோவான் 7வது அதிகாரம் பார்க்கணும். சகோதரர்களை கிண்டல் பண்றாங்க. நம்ம அவர் சகோதரரை கிண்டல் பார்க்க அவர் கவலைப்பட்டாரா? நீங்க போங்க, என் மேல என்ன வரல. நம்ம யாரும் சொல்லுமா அப்படி? நம்ம என்ன சகோதரத்தோட சேர்ந்து ஓடிடுவோம். எடுங்க. அப்பதான் அதான் கிறிஸ்துவின் சாயலா மாறுதுன்றது. யோவான் 7வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. பக்கம் 135. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போ. வாசிங்க. பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். நம்ம சகோதரர்கள் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு டைம் பண்ணுவாங்க. மாம்ச பிரகாரமா இருக்கிற சகோதர சகோதரிகள் கிண்டல் பண்ணுவாங்க. இன்னொன்னு விசுவாசத்துல இருக்கிறவங்க கூட நம்ம சத்தியத்தை சொல்றப்ப என்ன பண்ணுவாங்க? இது ஏதோ தப்பான உபதேசம் கிண்டல் தான் பண்ணுவாங்க. அவரை எப்படி நிலை எடுத்தார்களோ பச்சை மரத்துக்கு பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள்? வாட்சி முடிங்க. இன்னொரு வசனம் பார்ப்போம். வாட்சி முடிங்க. 6 வாசிங்க. யாஸ்வமேசியா அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ உங்கள் வேலையோ நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் காட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. உலகம் எப்படி அதோட கிரியை? உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் காட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. யோவான் 3வது அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் பாருங்க. பக்கம் 127. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சத்தியத்தை சொல்றப்ப தாகமயத்தின ரைட். ஆனா நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவன் கிரியைகள் போடாது. அவன் என்ன கிரியைகள்? முதல்ல வேதம் வாசிக்கிறது கிடையாது. வேதம் நல்ல ஒரு ஈடுபாடோட வாசிச்சா தேவன் கண்களை திறப்பார். அதுதான் பொல்லாங்கான கிரியை ஃபர்ஸ்ட். மற்ற கிரியைகள்லாம் அப்புறம் ரைட்டு. முதல்ல வேதத்தை வாசிக்காது பொல்லாங்கான கிரியை. பொல்லாங்குதான் அது. அந்நியருக்கு வெளில இருக்குன்னு சொல்லணும். நல்லா தெரிஞ்சுங்க. கையில பரிசுத்த வேதம் அவன் கொடுத்துருக்கிறாரு. வாசிக்காம தானே அதான் பொல்லாங்கான கிரியை. தேவ எச்சரிப்பு நம்ம ஊதிரை நோக்கி வருது. 21 சத்தியத்தின்படி செய்கிறவனும்
சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அப்போ ஆண்டவருக்கு எல்லா இடத்துலயும் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன். கடைசியில எல்லாரும் சேர்ந்து கடைசியில அந்த 6 மணி நேரம் வேதனையின் உச்சக்கட்டம். யோசிச்சு பாருங்க. அவளுக்காக என்னை தானே பரிசுத்தமாக்குவோம். நம்ம எல்லாம் யோசிக்கிறோமா? கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், திறத்திலே முள்முடி. எதுக்காக? நாம் சிந்தனையிலே பாவம் செய்யாதபடிக்கு திறத்திலே முள்முடியை தாங்கினார். நாம் கைகளிலே பாவம் செய்யாதபடிக்கு அவர் கைகளிலே ஆணி கடாவப்பட்டது. நாம் கால்களை வைத்துக்கொண்டு தவறான இடத்துக்கு போகாதபடிக்கு, தவறான காரியங்களை செய்யாதபடிக்கு அவர் கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை. தேவகுமாரனுடைய அன்பு, அது தேவனுடைய அன்பு. என்னைத்தானே கொடுத்தேன். உடைய வார்த்தைகளை கொடுத்தேன்னு சொல்ற என்ன அர்த்தம்? என்னைத்தானே கொடுத்தேன். ஏன்னா நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க, தோரா பழைய ஏற்பாடு கொடுத்தீங்க, ஆனா அவங்க புரிஞ்சுக்கல. இந்த புரிஞ்சினவர் தான் ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1:1 சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1:1 அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அது 3வது. நாங்கள் அவரோடு கூட சாட்சிகளா இருந்தோம். ஆதி முதல் இருந்ததும். பக்கம் 325. ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாருங்க, அந்த ஜீவ வார்த்தை என்னையே கொடுத்தேன். நான் தான் அந்த ஜீவன் வார்த்தை. முதல்ல அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மூர்த்திதான் இல்லை, அது இழந்து போனது. இந்த ஜீவனை கொடுக்க, இந்த ஜீவனை கொடுத்து உயிர் மீட்சி அடைய செய்கிற வார்த்தை எதுக்காக நான் வந்திருக்கிறேன். இதாவே உம்முடைய வார்த்தைகளை அவரை கொடுத்தேன். நான் உம்முடைய பிதாவை ஆடு, என்னுடைய பிதாவுடைய. அப்ப நான் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தேன். என்ன நீ அப்ப அஞ்சிலே என்னையே நான் தத்தம் செய்தேன் பிதாவே. இதை காட்டில் உங்களுக்கு இந்த என்ன செய்யணும் பிதாவே? இதை காட்டில் நீங்க வேற என்ன செய்ய முடியும்? இதை காட்டிலும் மேலான பலி கிடையாது. இதை காட்டிலும் மேலான ஈவு கிடையாது. இதை காட்டிலும் மேலான அன்பு கிடையாது. ஈவு, அன்பு, இறக்கம் எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த யாசுவா மேத்தே என்கிற நாமத்திலே தான் அத்தனை இருக்குங்க. ஆமென். நாமத்துல கிடையாது. அதுதான் இங்க சொல்றாரு, என்னையே கொடுத்தேன், உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்தேன். என்ன அர்த்தம்? என்னையே கொடுத்தேன் பிதாவே. அப்போ சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம், அந்த வார்த்தை அந்த சத்தியத்தை விட்டாங்களே. சத்தியம் என்ன சொல்லுது? இதை புரிஞ்சுக்காத, என் கட்டளை மீறினா நீ செத்து போயிடுவ. ஆனா அது என்ன சொல்லுது? கட்டளை மீறினா எப்படி இருக்கு? முதல்ல எப்படி இருக்கு? கட்டளை மீறினா நல்லது, கட்டளை மீறினா நல்லது. அப்புறம் கட்டளை மீறினா நல்ல ஜாலியா இருக்கலாம். எப்படி ஜாலியா இருக்கலாம், நல்லா பார்க்கலாம். இன்னைக்கு எவ்வளவு காட்சிகள் பார்க்கறாங்க உலகம். எவ்வளவு கண்டிஷன் இல்லாம இருக்கலாம். திரும்ப ஒரு தடவை நல்ல ஜோரா சொல்லுங்க சார். உங்க வாயில சக்கரை போடுறேன், சொல்லுங்க. கண்டிஷனே இல்லாம இருக்கலாம். கட்டுப்பாடு தமிழ்லயே சொல்லுங்க. கட்டுப்பாடு இல்லாம. கட்டுப்பாடு இல்லைன்னா ஃப்ரீ பேர்ட். இந்த ஜெனரேஷன் ஆனாலும் எங்களை யார் கேட்கறது? என்ன எங்களை அடக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்களாம் உங்க வேற, உங்க சந்ததி வேற வரப்போகுது. இந்த சந்ததி நல்லது சொல்லும் போது தானே கோவம் வருது. முஸ்லிம் கோவம் வருது. நன்மை சொல்லும் போது கோவம் வருது. அது தெரிய மாட்டேங்குது. நல்லா சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்க ஒரு நன்மையை சொல்லும் போது கோவம் வருது. அது கோவம் வர்றதுனால அவங்க சரி ஒண்ணுமே சொல்லன்னா அவங்களுக்கு ஜாலிதான். கட்டுப்பாடு இல்லாம நம்ம பகையனை அப்ப பாத்துக்கலாம், அது அப்ப பாத்துக்கலாம் வரும்போதுன்னு சொல்லி சொல்லலாம். அது பெருசு சுமாரு, நம்மளும் அது 60 மேல இருக்கலாம். பெருசு சுமாரு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்னது
அது செட் ஆகாது. இது நியூ ஜெனரேஷன். அதான் அது செட் ஆகாது. என்ன அது செட் ஆகாதோ, என்னது செட் ஆகும். இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. வேண்டாம், ஒன்று மாத்திரம் சொல்ல. உங்க காலம் வேற, எங்க காலம் வேறன்றாங்க. எந்த காலத்துல? ஆனா தேவனுடைய காலத்தை அறியாம இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர், நல்லா தெரிஞ்சுங்க. ஒரே பரிசுத்தம்ன்ற அன்னில திண்ணிமான ஒரே ஆட்சிக்கு தான். அதுல ஒரு இம்மி கூட குறையாது. இதை வச்சுதான் மெஷர் பண்ண போறேன். இந்த பரிசுத்தம்ன்ற நான் பரிசுத்தா, அதான் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருக்கு. மாறாதவர், பொய் உரையாத தேவன். இப்ப நான் பாடினால உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. அது எப்படி? இது தேவாவும் வார்த்தையை கேட்டு காந்திருக்கேன் ஆசையாக. அந்த வார்த்தை கேட்கிறான் மாத்திரமல்ல, அங்க ஆதாம் ஏவன் கேட்டாமல, வார்த்தை கேட்காமல்ல, காதுல கேட்கிறான். அத காது உள்ளான்னு கேட்கறது, இந்த காது கிடையாது, உள்ள கேட்க. ஆனா விட்டாங்க. இப்ப நம்ம கூடி வரோம், கேட்கிறோம், ஆனா செயல்படுத்தணும். முதல்ல செயல்படுத்த முன்னாடி வாசிக்கிறதே எவ்வளவு பேர் கஷ்டமா இருக்குது. நான் தான் ஆரம்பத்திலேயே முதல்ல கேட்கிறேன், வாசிக்கலாம். என்னுடைய எண்ணல் விழுந்த கடமை. என்னால பைத்தியகாரத்தனமா வாரம் கேட்கறானே நினைக்கலாம் சில பேர். அந்த நாள்ல இந்த கணக்கை பாரு. உங்களுக்காக நான் நான் ஜெபம் பண்றேன். நம் சபையில ஒவ்வொருத்தருக்காக நான் கேட்க வேண்டியது என் கடமை, என் வாஞ்சை. கொடுத்த வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தையை பிடிச்சுங்க. அவர் தான் நமக்கு எல்லாம். இவரால என்று இவரால ரட்சணம் கிடையாது. இவரே அந்த ரட்சணம். தேவரீர் நீர் ஆயத்தம் பண்ணின உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. அது இப்போ எங்க இருக்குது? என் இருதயத்துல, பரலோகத்துல இருந்தாலும் என் இருதயத்துல இருக்கிறது. அந்த நிச்சயம் நமக்கு வேணும். நம்ம இருதயத்துல இருந்தா என்ன எல்லாம் வெளியே போகும். திருக்கு கேடு எல்லாம் வெளியே போகும். அவர் வந்து உட்கார்னா இது வெளியே போகும். அவரை வெளியே தட்டனா எல்லாம் உள்ள வந்துடும். யாரை நாம் கொள்ள போகிறோம்? இவரை வெளியே வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொண்டாந்து வைக்க போறோமா, நம்ம சுற்றுத்தாளை கொண்டாந்து வைக்க போறோமா, இல்ல நம்ம டீச்சரையா, இல்ல நம்ம ஆபீஸ் மேனேஜரையா, இல்ல நம்ம எம்டியா, இல்ல நம்ம பெற்றோர்களையா, நம் சகோதர சகோதரிகளையா, மாம்ச பிரகாரமாய்? இல்ல 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 இல்ல. தேவனும் ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தரும் வரக்கூடாது. சான்ஸே கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, முற்றிலும் வெறுத்து, ஒரு தினமும் பாடுகளை எடுத்துக்கொண்டு பின்பற்ற. இந்த பாடுகள் என்ன? சத்தியத்தை நிமித்தம் வர்ற பாடுகள். அவர் ஆரம்பத்துல இருந்து கல்வாரியில் அது வரைக்கும் பாடுகள் சொல்றாரு. நீ பாடு, கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் விளையா கலந்துவேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை கலங்காது. விருதாவத்தனம் காட்சி முடிக்க போறேன். எப்படி? நான் இவளுக்காக வேண்டிக் கொள்கிறாமல் உடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இப்ப நமக்காக வேண்டி இருக்கிறார். என்னன்னு வேண்டி இருக்கிறாரு? இதாவே இந்த ஜீவ வார்த்தைய இங்க இருக்கிற அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு மாத்திரம் இல்ல, இவங்க மூலமா கேட்டு விசுவாசிச்ச பெரிய நம்ம எல்லாம் யாரு பெரிய? அமலேஸ்வர முதல் கொண்டு சின்னவன் யாரு? ஜான் வரைக்கும் எல்லாருக்கும் பெருசு சிறுசு எல்லாம் கிடையாது. பெருசு சிறுத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ற டேர்ம். இந்த பெருசுக்கு இன்னும் ஏதோ ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. என்னது? இந்த நாள் நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஏதோ சொல்லுங்களேன். ஏதோ வார்த்தை பெற்றிருக்கிற நாம தான் பெரியவங்க. இல்ல இல்ல பார்வைக்கே எப்படி தெரியும்? இவங்க சொல்லுவாங்க. என்னது? அதுக்கு ஏதோ ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. என்னது? இந்த ஜெனரேஷன் நம்ம எல்லாம் ஒரு டேர்ம் சொல்லுவோம். ஏதோ ஒண்ணு நட்டு கலண்டவங்கன்னு சொல்லுவாங்க. நட்டு கலண்டவங்க இல்ல,
என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த கிண்டல் பண்றாங்கல்ல, இருக்கட்டும். ஜெனிட்டா ஏதோ சொன்னால நட்டு கழுதாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லட்டும், எல்லாம் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குங்க. கவலையப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன நிந்தித்தால் தூஷித்தால் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா உண்டு. தூஷணத்தை தாங்குவோம், சத்தியத்துக்காக தூஷணத்தை ஏத்துப்போம். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, தேவனை ஸ்தோத்திரிங்க. மேசியாவினால நமக்கு பலன் உண்டு. இந்த பூமியில நம்ம எதிர்ப்பாங்க, நம்மளை வெறுப்பாங்க, ஒதுக்குவாங்க, நம்ம கொலை கூட பண்ணுவாங்க. பயப்படாதீங்க. ஆண்டவருக்காக வயலாகிப்பாங்க. அதுதான் ஆண்டவர் தனித்தாவனே நமக்காக ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? நாம் அவர் கேட்ட எப்படி பிதாவுடைய சித்தத்தை அவர் செஞ்சாரோ அதே போல நம்மும் செய்யணும். புத்தகத்துக்கு அப்பாற்பட்ட காரியம் வேண்டாம். தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு வெளிப்படையா போகவே வேண்டாம். அவர் தட்டைகளின் மறைவிலே இருக்கும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியம். நாளுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற காரியம். ஜெபம் பண்ணுமா? எல்லாம் திறந்தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பரிசுத்த தேவ பிதாவே, சொந்த குமார் என்றும் பாராமல் அவரே எங்களுக்காக ஒவ்வொருத்த நோக்கம் என்ன? உம்மோடு என்னாலும் ஒரு வரணும், உன் சத்தத்தை மாத்திரம் கேட்கணும். காஸ்மோஸ், லோகோஸ், காஸ்மோஸ் என்கிற 2 வார்த்தை நீங்க சொல்லிடுங்க தேவனே. லோகோஸ் என்பதற்கு வானத்திலிருந்து வருகிற சத்தம், காஸ்மோஸ் என்பதற்கு பூமி சத்தம். தேவனே, நாங்கள் காஸ்மோஸ்ல சிக்கக்கூடாதபடிக்கு, லோகோஸ்ல நாங்கள் நினைக்கப்படும்படிக்கு இந்த நாளில் எங்களை நோக்கி வந்த இந்த லோகோஸுக்காக, அந்த சத்தத்துக்காக, தேவ சத்தத்துக்காக துதிக்கிறோம். வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தீர. எவ்வளோ ரெஃபரன்ஸ், எவ்வளோ வேணும். யோவான் 15 வாசிக்கிறோமே, பொருந்திய புத்தகத்துல வாசிக்கிறோமே, நிருபங்கள்ல வாசிக்கிறோமே, எல்லா இடத்துலையும் தேவனே உலகத்துக்கு உத்தேசம் வேஷம் தெரியாமல், உலகத்துக்குரிய காரியங்களை நாங்கள் நோக்காமல், எங்கள் சிந்தையெல்லாம் எங்கள் குடியிருப்பு அங்கே உமாண்டே அங்கதான் இருக்குது. அங்கே தெரியல எப்போ எங்க ரட்சகர் அனுப்பும் போதீங்க, எங்களை எப்போ ஒரு பொருள் பார்த்துமாரு ஒரே சிந்தைதான் அனுப்பிதாவே. இந்த சிந்தையோடு நாங்கள் இப்பொழுது மாத்திரம் ஏதோ ஜபம் பண்ணி முடிச்சுட்டு எழுந்த உடனே மரம் போறது இல்லை. எப்பொழுதும் சிந்தையை தனித்தருவாங்க. இது நிமித்தம் வருகிற எல்லா எதிர்ப்பு, எல்லா பொல்லாப்பு, எல்லா நிந்தனை எதா இருந்தாலும் அது சகித்துக் கொள்ளுகிற அந்த சகிப்பு தன்மையை நம்முடைய பரிசாவை கொண்டு எங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். அதுதான் ஒவ்வொருவரையும் வேறு பேராக உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய பரிசாக நிரப்பி ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறோம். நமக்கு ஏற்ற பரிசுவான்களாய் பரிசுவாட்டிகளாய் மாற்றும்படியாக அந்த பரிசுத்த வார்த்தைகளாகிய ஜீவ வார்த்தையாகிய மேசியாவுக்குள் எங்களை திரும்ப அழைக்கிறேன். இந்த பரிசுத்த அழைப்பிலே நாங்கள் அந்த நாள் வரைக்கும், மேசியா நாளில் வருவோம் வரைக்கும் ஓட்டத்தை தொடர்ந்து எங்கள் குற்றம் முறையிடலாம் தயவாய் மன்னி. எங்களை காணப்படுகிற அசுத்தங்களுக்கு நாங்கள் விலகி, பூலோக ஜாதியாருடைய அசுத்தத்துக்கு விலகி பஸ்காவிலே இணைக்கப்படும்படியாக, எங்களுக்காக அடிக்கப்பட்ட இந்த பஸ்காவிலே மேசியாவோடு நாங்கள் இணைந்திருக்க முடியாது. ஒவ்வொரு நாளிலே பேசின வார்த்தைகளை முந்தின ஆதாம் கேட்டு விட்டு விட்டது போல இல்லாதபடிக்கு பிந்தின ஆதாம் கேட்டு அப்படியே செய்தார். நான் வேற என்ன சுயமா பேசல, இதா எனக்கு சொன்னதை மாத்திரம் சொன்னேன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்குது என்று யோவான் 12:49 இப்படியாக என்ன நாளில் எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆட்சியம் வார்த்தைகள் நான் நிறுத்தம் இருக்கு ஆசீர்வதிக்கிறேன். அன்பு ஆண்டவர் சொல்லி பெருமாகிய ஆசிர்வாதம் மேலான பரிசுத்தத்தை நாம் சொல்லிக்கிறோம். அன்பின் பரலோக யாவே என்று God bless you all. God bless you all.